ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்மளோட உடல் எடை மற்றும் தொப்பையை குறைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ட்ரிங்க் வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு பார்த்திங்கன்னா பண்ணிடலாம். அது மட்டும் கிடையாது, ரொம்ப எஃபெக்டிவான பொருட்கள் ரெண்டுமே. இது 2 பொருள் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் உங்களோட உடல் எடை மற்றும் தொப்பையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக குறைச்சிக்கலாம். ஸோ அந்த ட்ரிங்க் வந்து எப்படி ரெடி பண்ணுறது, எப்போ குடிக்கிறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரிங்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தண்ணி நல்லா கொஞ்சம் சூடு ஆகணும். சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் சேர்க்க போகிறது 2 பொருள் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து சேர்க்குறேன். 5 மிளகு வந்து எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய இந்த 5 மிளகு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய 30 to 50% கொழுப்பை வந்து கரைச்சி வெளியே எடுக்கும். மிளகு மட்டும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ மிளகு இருக்கு இல்லையா, அந்த 5 மிளகை நீங்கள் நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். அதாவது க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு 2ஆவதாக தேவைப்படக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா சீரகம். சீரகம் வந்து நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணக்கூடிய ஒரு பொருள். நீங்கள் எந்த ட்ரிங்க் குடித்தாலும், எந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம சீரகம், க்ரஷ் பண்ண மிளகு இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து சூடாகிட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. கொதிக்கிற சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த 2 பொருட்களையுமே நீங்கள் ஆட் பண்ணணும். அடுத்து 3ஆவதாக பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்க்குறேன். மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேருங்க. அதுவும் ஒரு வகையில் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான். நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்ந்து நமக்கு நல்லா கொதிச்சு வரணும். ஒரு மேக்ஸிமம் 4 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருப்பீங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/4 டம்ளர் 1 டம்ளர் அளவுக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு இந்த தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பொருட்களில் உள்ள சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் வந்து இறங்கி வந்துடும். அதை நம்ம குடிக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். என்னங்க புது புது கதையாக சொல்கிறீங்க, வெறும் மிளகு சீரகத்தையும் ட்ரிங்க் பண்ணி குடித்தா உடல் எடை குறையுமா, தொப்பை குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இந்த மிளகுல வந்து பார்த்திங்கன்னா கலோரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. நார் சத்து, விட்டமின்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பொதுவாக பார்த்திங்கன்னா நமக்கு கொழுப்பு வந்து அங்கங்கே தேங்கியிருக்கும் இல்லையா, ஸோ அந்த கரையாத கொழுப்புகளை கரைச்சி வெளியே எடுக்கிறதுக்கு தான் இந்த மிளகு வந்து நம்ம சேர்த்துக்கணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து நம்மளோட உடல் எடையை குறைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதிகப்படியாக எடுத்துக்கக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு விதமான சைடு எஃபெக்டில் வந்து கொண்டாந்து விட்டுரும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டைம் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு 5 மிளகு எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. நான் இந்த சமயத்தில் இதை வந்து ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் உள்ள பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்கட்டும், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். இது நல்லா கொஞ்சம் ஆறணும். நம்ம குடிக்கக்கூடிய சூடு இருக்கு இல்லையா, அந்த சூடு வர வரைக்கும் இது நல்லா ஆறணும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வடிகட்டி தனியாக பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ட்ரிங்க் பண்ணுறதுக்கு தேவையான அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் எப்பப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 2 டைம் வந்து ட்ரிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதுமே எம்டி ஸ்டொமக்கில் வந்து நீங்கள் இந்த ட்ரிங்க்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிருங்க. நீங்கள் வந்து சும்மா பச்சை தண்ணி மாதிரிலாம் குடிக்கக்கூடாது. சிப் பண்ணி குடிக்கணும். அதாவது எடுத்து குடிப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த சூட்டோட தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குடிக்கணும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா டீ காஃபி குடிக்கிற சூட்டில் வந்து குடிக்கணும். அடுத்து இன்னொரு டைம் எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட டின்னர்லாம் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு, ஒரு 45 மினிட்ஸ் கேப் விட்டதுக்கு அப்புறமா இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் தூங்க போகலாம். சீரகம் சேர்த்துருக்கனால உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கரைஞ்சி வெளியே வந்துடும். நமக்கு செரிமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த செரிமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை எளிதில் ஜீரணம் செஞ்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த
கொழுப்பு சேராமல் இருக்கிறதுக்கு இந்த சீரகம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். 100% ரிசல்ட் கொடுக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போடுற வீடியோஸ்லாம் நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு எதுவுமே ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் பார்க்குற எல்லாத்தையும் ட்ரை பண்ணாதீங்க. ஏதாவது ஒன்றை ஒரு 6 மாதத்துக்கு தொடர்ந்து குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய நிறைய மிஸ்டேக்லாம் இருக்குது. நீங்கள் வெறும் ட்ரிங்க் மட்டும் குடிச்சா போதும் வெயிட் லாஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களோட சாப்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், ஸ்கிப்பிங் பண்ணலாம், ஸ்டெப்ஸ் நிறைய ஏறி இறங்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களோட உடல் எடையை வந்து குறைச்சிக்க முடியும். உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.